ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா, இன்னைக்கு எங்கள் அப்பாவுக்கு பிறந்த நாள், பர்த்டே இன்னைக்கு. அதனால யார் யாரெல்லாம் விஷ் பண்ணுமோ விஷ் பண்ணிக்கோங்க எங்கள் டேடிக்கு நல்லா வாழணும் சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு இன்னைக்கு வந்து எங்கள் அண்ணன் வந்து மலைக்கு போகிறான். இனிமேல்ட்டு அந்த vlog வந்து நம்ம டெய்லி கண்டினியூ பண்ணலாம். காலையில் 3 பேர் எங்கே கிளம்பி போகிறோன்னா முருகர் கோவில் தான் போகிறோம். இன்றைக்கி ஈவினிங் வந்து எங்கள் அண்ணனுங்க எல்லாருமே சபரிமலைக்கு போகிறாங்க. நான் இந்த வீடியோ எடுக்கும் போது எங்கள் அண்ணன் என்ன சொல்கிறான்னு கேளுங்களேன். போங்கடா போங்கடா போய் வேலையில பாருங்கடா. டார்ச்சர் பண்ணாத. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. இந்த மாதிரி தான் ஒரு நிமிஷமும் என்னை போட்டு கலாச்சி அப்படியே வாட்டி வதக்கி எடுப்பாங்க இவங்க 2 பேருமே. சரி, அப்புறம் கோயிலுக்குள்ளே என்ட்ரி ஆகிறதுக்கு முன்னாடி எப்பவும் போல் நாங்கள் இந்த பாட்டிக்கிட்ட தான் பூ வாங்குவோம். அதோடு கோயிலுக்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆயாச்சு. என்ட்ரன்ஸ் ஆனோடனே சாமிக்கு பூஜை பண்ணி வச்சுருந்தாங்க. அந்த சாமியும் கும்பிட்டுட்டு அப்படியே லைன் ஃபார்ம் பண்ணி நிற்க ஆரம்பித்தாச்சு. சாமி நல்லபடியாக பார்த்துட்டு நல்லா வேண்டிக்கிட்டு அப்புறமா ஒரு பாட்டையே போட்டுட்டு அப்படியே பொறுமையாக வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்தோடனே வேறு ஒரு கோயிலுக்கு போனோம். அங்கேருந்து இருமுடி கட்டுவாங்க. விளக்கு ஏற்றுறதுக்கு முன்னாடி எங்கள் அம்மா வந்து எங்கள் அண்ணனுக்கு வந்து பாத பூஜை பண்ணாங்க. பாத பூஜை பண்ணிவிட்டு உள்ளே வந்து வாழை இலை வச்சு சக்கரை பொங்கல், பால், பழம், வடை, பாயாசம் இதெல்லாம் ஒரு படையல் போட்டுட்டு சாமி கும்பிட்டுட்டு நாங்கள் வந்து நானும் என் தங்கச்சி எங்கள் அக்கா எல்லாருமே கோயிலுக்கு வந்தாச்சு. இருமுடி கட்டுறது வந்து சாதாரண விஷயமே கிடையாது. ஐயப்பன் நம்மளை வந்து கூப்பிட்டா மட்டும்தான் நம்ம போகவே முடியும் அவர் காலடி கீழே. அதனால் நல்லா சேஃப் அண்ட் செக்யூர்டாக பத்திரமா பொறுமையாக போயிட்டு வர சொல்லி நான் வந்து வேண்டியிருக்கேன். ஐயப்பனை நம்பி பத்திரமா எங்கள் அண்ணனுங்க எல்லாருமே நாங்கள் அனுப்பி வச்சுருக்கோம். ஐயப்பன் மனசு வச்சாதான் எல்லாமே. நம்ம ஒண்ணு கேட்டா நம்மள அசர வைக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்லுவார் பாரு, அது நமக்கு இங்க புரியாது, வீட்டுக்கு போனா தான் புரியும். வணக்கம் गाइस, நம்ம யூடியூப் என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. தெளிவா பேசி வந்துகிட்டு பெரிய இடம் ரீசெண்டா நடந்துக்க. ஆமா, யூ ரொம்ப டீசெண்டா இருக்கிறாரு. வணக்கம் गाइस, நாங்க மலைக்கு சபரிமலைக்கு போறோம். கேரளா நோக்கி ஐயனை காண. He's living in an extremely imaginary world. He needs some serious counseling. நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா? கடைசியா புரிஞ்சுதானே கேட்டீங்களா? அது மட்டும் புரிஞ்சுங்க சார். Get a shower please. Good night sir. Not for me. லாகா
எல்லாரும் இந்த பொண்ணுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஓகே ஓகே வெயிட் பண்ணுவோம். இந்த பஸ்ஸில் தான் எங்கள் அண்ணனுங்க எல்லாருமே சபரிமலை கோவிலுக்கு கிளம்ப போகிறாங்க. இந்த பஸ்ஸோட டிரைவரும் எங்கள் பெரிய அண்ணனோட ஃப்ரெண்டு தான். அவங்களும் இவங்க கூடயே போயிட்டு வந்துடுவாங்க. டேய் என்னடா மூஞ்சி இது? இதெல்லாம் வியாபாரம் ஆகாது. ஏன் கத்துற? வேலைக்கு போக போறோம். எல்லாம் கரெக்டா இருக்கா? எல்லாம் ரெடியா இருக்கு. நேத்து வச்ச விரதம் இந்த உடம்பு கரைஞ்சு போச்சு. உன பார்த்து வச்ச பொழுதே என் மனசும் கரைஞ்சு போச்சு. நேத்து வச்ச விரதம் இந்த உடம்பு கரைஞ்சு போச்சு. உன பார்த்து வச்ச பொழுதே என் மனசு கரைஞ்சு போச்சு. ஐயப்பன் மேலே பாரத்தை போட்டுட்டு நானும் எங்கள் ஃபேமிலியும் கிளம்பி வீட்டுக்கு வந்தோம். பார்த்து பார்த்து பரவசம்